இதுன்னா இந்த வீர வன்னிய சத்திரியகுல சமூகம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிரச்சனை எங்கே தொடங்குனுச்சு, யாரால வந்துச்சு, இதெல்லாம் என்னைக்காச்சும் நம்ம சமூகத்தில் உள்ளவர்கள் யோசிச்சிருப்போமா? இன்னைக்கு தலித் என்று சொல்லப்படுறவர்கள் நமக்கு எதிரியாக, தலித் என்று சொல்லப்படுகிறவர்கள் சோழர்கள் காலத்தில் நமக்கு குதிரை சேவர்களாகவும் காலாட்படை வீரர்களாகவும் இருந்தவர்கள். நம்ம வன்னிய மன்னர்களுடைய நலத்திற்காக தான் தலையை அறுத்துக்கிட்டு பலி கொடுத்துருக்காங்க. அருகண்டம் நவகண்டம் கல்வெட்டுகள்லாம் கிடைக்குது. கிபி 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர படையெடுப்பில் வன்னிய மன்னருடைய ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு, சம்பூராயருடைய ஆட்சி வீழ்த்தப்பட்ட பிறகு நமக்கு கீழே இருந்த இந்த குதிரை சேவகர்கள் காலாட்படை வீரர்கள் விஜயநகர மன்னர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு பல பாளையப்பட்டுகளுக்கு விற்கப்பட்டிருக்காங்க. அப்படி விற்கப்பட்டவர்கள் பறையர்கள் என்ற பேரில் ஓலை ஆவணம் எழுதி வச்சிருக்காங்க. அவங்க பண்ணை அடிமைகளாக மாற்றப்பட்டு இன்னைக்கு தலித்தா இருக்கிறாங்க. அந்த உண்மை வெளியில தெரியாம இருக்கிறதுக்காக தான் தெலுங்கர்கள் உருவாக்குனது திராவிட இயக்கம். அவங்களுக்கு பாதுகாப்பு தரேன், அவங்கள பாதுகாக்கிறேன்னு சொல்லி இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் உருவாக்கி அவர்களை நம்ம சமூகத்தவர்களுக்கு எதிரியாகவே திசை திருப்பி விட்டு இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டை வந்தேரிகள் ஆண்டுகிட்டு இருக்கானுங்க. நம்மளை